Hi guys, welcome back to Priya Stocks. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ எடிட் பண்ணி நேத்தே போட்டுடலாம்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ட்ரை பண்ண முடியல என்னால. சோ இன்னைக்கு போட்டுட்டேன் நானு. இந்த வீடியோ ஃபுல்லாவே இந்த தீபாவளிக்கு நாங்க என்னென்ன பண்ணோம்ன்ற ஃபுல் டே vlog தான் இது. நான் இந்த தீபாவளிக்கு இந்த சில்வர் ஜுவல்ஸ் தான் போட்டு ரெடியானேன். பட் ஆனா என் மாமியார் வந்து திட்டினாங்க, இப்படியா போட்டுட்டு வெளியே போவோம், இதெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் கழட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு கோல்டே போட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒன்னும் சொல்லல, அவருக்கும் வந்து விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு நான் போட்டுட்டு இந்த ஜுவல்ஸ் மேல. இப்ப நாங்க இங்க வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாம் வந்து பேப்பர் பாம் தான். இது 1 kg பேப்பர் பாம். இது நிறைய குப்பை வந்துச்சுங்க இதுல. என் ஹஸ்பண்ட் அப்பே சொன்னாரு, எனக்கு வந்து நான் பட்டாசு வெடிக்கிற மாதிரி போடுறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய குப்பை வரணும், 1-2 தான் இருக்கணும், நான் ரொம்ப நேரம் நின்று வெடிச்சிட்டு இருக்க மேல இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. சோ அதுக்காகவே நான் இந்த மாதிரி போட்டேன். அப்புறம் இது வந்து 1/2 kg. இது அவருக்கு சொன்ன மாதிரி இது நல்ல சாட்டிஸ்ஃபைடு அவரு. அப்புறம் இந்த தீபாவளிக்கு நாங்கள் பிரியாணி பண்ணலாம் தான் நினச்சோம். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. பிரியாணி பண்ணால் அந்த கரெக்டாக அந்த நம்ம 1 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இல்லை நீ சிக்கன் குழம்பே வச்சுட்டு லைட்டாக சுக்கா மாதிரி வச்சுட்டு சிக்கன் பக்கோடா மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்கள் எஸ்டர்டே தான் வந்து மீன் வாங்கினோம். நாங்கள் ஃபிஷ் வாங்கி ஃபிஷ் கறி செஞ்சோம். என்னோட பரோட்டாஸ் எல்லாம் முடிஞ்சு என் மாமியார் வந்து நேற்று தான் சாப்பிடவே ஆரம்பிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் ஃபிஷ் வாங்கினோம் நேற்று. இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு சிக்கன் தான் எடுத்தோம் நாங்கள் வீட்டில். நான் ஃபர்ஸ்ட் கீ ரைஸாவது பண்ணிடலான்னு நினைச்சேன், ஹர்ஷாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் இல்லை வேண்டாம், எதுக்கு ரொம்ப ஓவர் வேலை வேண்டாம், நம்ம போய் வெளியே என்ஜாய் பண்ணலாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அப்படின்னவே நான் விட்டுட்டேன். அது இந்த தீபாவளி நாளில் எதுக்கு நின்றுட்டு வேலையா செஞ்சுட்டு இருக்க, இதோட சிம்பிளா விட்டுட்டு இதோட நம்ம போய் வெளியே விளையாடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு எங்க எல்லாருமே. நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதும் எதனா ஸ்வீட் கிரேவிங்கா இருக்கும்ல எல்லாருக்குமே. என் பையன் எல்லாம் அதிசயமா, உலகத்திலே இல்லாத அதிசயமா நேற்று இளநீர் வேணும்னு சொல்லி கேட்டான். வீட்டுல இத்தனைக்கும் ஸ்வீட்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு இளநீர் தான் வேணும். அப்புறம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க. வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு வீட்லயும் வந்து நாங்க பட்டாசு தான் வெடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் வெளியே வெடிக்கலாம், அதுக்கப்புறம் உள்ள வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே டயர்டு, மார்னிங் எழுந்ததுல இருந்து வேலை. இவங்க எல்லாருக்கும் ரெடி ஆகுறது மட்டும் தான் வேலை. ஆனா நமக்கு அப்படியா, ரெடி ஆகணும், வீட்டை பெருக்கணும், துடைக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. நமக்கு முன்னாடி நாள் செஞ்சாலுமே அன்னைக்கு அதை பெருக்கி ஒரு தடவை துடைச்சாதான் நிம்மதியே. என்னடா தள்ளி போன, கை காட்டு. ஹே, இந்த அந்த பெரிய பாம்பு வச்சுட்டீங்களா? இப்ப இது வெடிக்க போறீங்க? ஐயா, அப்ப யார் அடிப்பாங்க? பரவாயில்லடா, நம்ம வச்சு அந்த 2 பாம்பு தான், எவ்வளவு குப்பை பாரு. அஷப்பா அப்பாட்ட போமா, நீ அப்பாட்ட போய் நில்ல ஒரு செகண்ட். ஓடி வந்துரு, வைக்க போறான். அப்பா வச்சுட்டு ஓடி வரும்போது ஓடி வந்துரு. தங்கம் வச்ச உடனே ஓடி வந்துரு. அப்படி திரும்பச்சானு குடு குடு. குடுத்தியா? இங்க வெடி, பேப்பர் எல்லாம் அங்க போறதுக்கு எதுக்கு அங்க வெடிக்கணும்? வீடு தெரியும், நம்ம வீடு தெரியாது. நம்ம வீடு வேணும் எனக்கு. நான் வீடு வார போறேன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு முன்னாடி வை, எத்தனை போய் அந்த வெள்ளையில வைக்காத, கருப்புல வை. ஸ்டார்டிங்ல ஒன்னாவது மத்தியானம் கொஞ்ச நேரம் பட்டாசு வெடிச்சுட்டு அதோட நாங்க போய் படுத்துட்டோம். நல்லா தூங்கி எழுந்து ஈவினிங் எழுந்து ஸ்வீட்ஸ் பாயாசம் இதெல்லாம் குடிச்சிட்டு மேல ஓடிட்டோம். ஒரு 7 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணும், இருட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேல மொட்டை மாடிக்கு போயிட்டோம் நாங்க பட்டாசு வெடிக்க. எங்க பட்டாசுலாம் உள்ள வச்சிட்டீங்களா? பத்திரமா வச்சிட்டீங்கன்னா வெடியாது. ஜூஸ் பட்டாசு தான். அது வைக்கலாமா?
அமைதியாக இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாலிபாப் வச்சிடலான்னு போனாங்க. இங்க பாருங்க, இந்த லாலிபாப் வைக்க போகிறோம் இப்போ நாங்கள். என் பையன் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டுட்ருக்கான் அந்த லாலிபாப் ஜூஸ் அப்படி இந்த மாதிரி டின்னுங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாலிபாப். இன்னொரு குண்டா எங்கே காணோம். இது வந்து வாவ் ஸ்டாரோட இந்த டப்பா. இது வந்து பிராண்ட். இதுவும் வாவ் ஸ்டார் தான். அது வந்து இது ஒரு டின்னு, இது ஒரு ஐயோ இல்லை தொடர்ந்து வச்சுருக்கிறானே. என் பையன் கிட்ட கொடுத்தா இதுதான் வைக்கலாமா செல்ல? இதை 30 சென்டிமீட்டர் இது கிராக்லின். இது அதாவது அந்த ஸ்பார்க் வரும்ல அந்த கிராக்லின், அந்த சிஸ்டரா கம்மி தான் இது. வருஷா இது ஒன்று கொடுத்துடலாம். இதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்க போட்டுட்டு இது இடம் வித்தியாசமா இருக்கே. இப்படியா வரும் டின் பீர் போன வருஷம் நமக்கு. அது இடு அதே வெளியே இருக்கக்கூடாது. ஓ இப்போ அப்படியே பற்றி விட்டாங்க. ஆமாம், இது இருக்கும்போது தேடி பற்றா. சரி அப்போ எடுத்துக்கலாம். வை நல்லா தூரத்துல இருந்து. சரி இது வைக்கலாம். அந்த ஊது வச்சீங்க. அஷா இங்க வந்துருமா. அப்போ இங்க வந்துரு அம்மா கிட்ட. அஷா அங்க பாரு அப்பா. முன்னாடி போட்டு எல்லாம் வச்சு அவ்வளோ அடிக்கும். அஷா பிடிச்சிங்க. ஹாப்பி தீபாவளி. எப்படி செல்ல நம்ம அவுட்டு? சூப்பரா. மற்ற அவுட்லாம் நான் இது இந்த அவுட் இருக்கு, விஜய் அவுட்டு. இங்கே பாருங்க லியோ அவுட் ஒன்று இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுதான் வைக்க போகிறோம் நாங்கள். நெக்ஸ்ட் அந்த லியோ அவுட் வைக்க போகிறோம் நாங்கள். இது வந்து எவ்வளோ இது 99 நினைக்கிறேன் அநேகமாக. இது டபுள் வடி. அது எடுத்தேன். காதுலாம் வர விழுது மேலே போய் வெடிச்சிட்டு. நெக்ஸ்ட் எது வைக்கலாம்? இது என்ன? இதுவும் அவுட்டு தான் நினைக்கிறேன். அப்போ அந்த சங்கு சக்கரம் ஒரே சங்கு சக்கரம் பெருசு ஒண்ணே ஒண்ணா. ஆமா. லைட் ஆஃப் பண்ணிடுறேனா? மேலே ஏறிக்கோ, மேலே ஏறிக்கோ. நீ மேலே ஏறிக்கோ. மேலே ஏறிக்கோ. ஏன் ஓபன் பண்ணிட்டா? ஓபன் பீஸ் சிங்கிள். அப்படியா? இது இது தனித்தனி பீஸ் ஆயிடு. ஸ்டார்வெல். சரி ஓகே. நான் இது ஒரே பாக்ஸ் பெருசுன்னு நினைச்சேன். தெரியுது. ஏறிக்கோ, காலையில் பார்த்து.
ஹாய் நல்லா இருக்குது. இது அவுட்டுன்னு நினைக்கிறேன். அடையுமா பிரிச்சாலும் அதே தான், சின்ன சின்ன அவுட். சரி அப்பாட்டு கொடு. இதோ வரேன். வைப்பா பாமா இது ஒருவேளை பாம் மாதிரியே தெரிஞ்சது பார்த்தா. அவுட்டு தான் நான் கன்ஃபார்மா. கலர் அவுட்டா? அங்கே ஆமாச்சானே அவுட்டு தான். கலர் அவுட். கொண்டு போ. இந்தா இல்லை கொண்டு போ. இது அவுட்டு தாங்க. இது கடைசியில் கண்டுபிடிச்சிட்டு இது அவுட். கலர் அவுட். இது ஒவ்வொன்றுலேயும் ஒரு கலர் இருக்கு ஆக்சுவலாக. இந்தா ஃபர்ஸ்ட் இது கொண்டு போய் வெடி. அதுவும் கலர் தான். போ. கலர் தான். பட் நெக்ஸ்ட் இந்த பீகாக் வைக்கலாமா? இது தூக்கின்னு ஓடாது. அப்பா அதை வைக்கிட்டான். அப்பா அவுட் வச்சிட்டு இருக்கான். இருறா. அது விழுந்தது கீழே பைத்தியம். அது ஒண்ணுதான் இருக்கு. இரு, அவனுக்கு இப்ப பீகாக் வைக்கணுமா? அதை புடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான். இங்க பாருங்க. இதுரா எத்தனை உள்ள ஓட்டாங்க அவன் கடைசியில். அத்தை நான் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல வெயிட் பீகாக். அது அப்படி இல்லை. ஆமா அப்படி ரெடி. பீகாக் வந்து ஆக்சுவலாக இது இப்படி எடுத்துட்டு அப்படியே கிடைக்கும். இப்படி வச்சிருந்தேன். அதுதான் இதை கொடுத்துருக்காங்க. வெளியோ மடிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இது ஸ்டாண்ட். போன வாட்டி எல்லாம் வாங்கணுமா? அந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. மகாலட்சுமி நான் வைக்கிறேன். பொம்மை இருக்கும். எப்படி பீகாக் நல்லா இருந்துச்சு? நல்லா வச்சுட்டாங்க பீகாக். பெட்ரோல் ஆச்சானது. பெட்ரோல் தடி போட்டிருக்கு. சரி வாங்க இதை வைக்கலாம். ரோப் தான் போட்டேன், பெருசு போடல நாங்க. ரெண்டு சைஸ் இருந்துச்சு. இது சின்னது, இன்னொரு பெருசு. இது அதான். ஏன் இது வந்து ஆக்சுவலா எல்லோ ஃபயர் ரேஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. இது ஃப்ளவர் பாட் மாதிரி தான் ஆக்சுவலா. என்ன பண்ற? ஓ 5 வைக்கலாண்டி செல்லவா வைக்கலாம் 2 பேரும். அவன் நேற்று ஆசிரியை வச்ச வெடியில வேணான்றான். பூத்தொட்டி பார்த்தாவே. அண்ணே நான் சின்ன வயசுல அது நெறி பெரியுதுல, அது கூடவே இதை வச்சுட்டு ஓடி வந்துருவேன்.
ரெண்டு ரெண்டாவா விற்கிற? வா எழுதிச்சு. ஆமா ஆமா ஸ்லிப்பர் போட்டுட்டா இருக்கான். ஸ்லிப்பர் போடாம இப்படி கூட்டிட்டு வருது சொல்லு. ஆக்சுவலாக இது பேர் வந்து சோட்டா பைப். இது சின்னது. இது ஆக்சுவலாக இது வைக்கலாமா? சலோ இது வைக்கலாமா? அவுட்டு அப்பட்டு கொடுத்துரு. அப்பட்டு கொடுங்க. ஐயா கடைசியாக வைக்க போறியா? இப்போ வைங்க. பயந்துட்டேன் நான். என்னாச்சு? இது வந்து பிக்கப் ஸ்டாண்டர்ட். இது வச்சு பார்க்கலாமா? இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து வைக்க போயிருக்காரு உள்ள. இருங்க அது போய் உள்ள இருக்கிறத எடுத்து காட்டுறேன். சரி இதுதான் இந்த பக்கம் வைக்கணும். இந்த மாதிரி வர பட்டாசு எல்லாமே இந்த பக்கம் தான் வைக்கணும். இருங்க என் ஹஸ்பண்ட் வைக்கிறது. அஷா இதுவா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா இது பார்க்க அழகா இருக்கும். வா அழகா இருக்கும். இது நேர்ல பார்க்கறதுக்கு பீகாக் பேட்டர் தாங்க தெரியுது என் கண்ணுக்கு. ஆனா இங்க தெரியல புகையில. ஆக்சுவலா அது வந்து போக அந்த பக்கமே வந்து நல்லா தெரியல. பின்னாடி பக்கமா போய் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல. அழகு. ஆனா இது மட்டும் அதனால தான் இந்த தடவையும் மிஸ் பண்ணாமல் இது ரெண்டு பாக்ஸ் போட்டேன் நான். ஆக்சுவலாக இது ஒன்றுத்தில் வந்து 5. இது 2 பாக்ஸ் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலாக. என் கண்ணுக்கு இங்கே பீகாக் ஃபெதராகவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு வீடியோவில். இது வந்து மினி பால். இது ஆக்சுவலாக போன வருஷம் நம்ம வாங்கலாம். ஆமாம் பால் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. லட்டு லட்டு போம் மேலே இட்டு வை. பரன்னு வெடிக்குமே அதான் இது. சின்ன சின்னதா அந்த ஜீப்புமா பட்டாசு குட்டி குட்டியா வரல கருப்பா அது மாதிரி இது பரன்னு வெடிக்கும். லட்டு பட்டாஸ் மினி பால் அது பேர். சரி நம்ம தூரம் போயிடலாம். ஓடியா. ஆக்சுவலா வந்து இந்த மினி பால் வெடிக்கும் போது இது எடுத்துருங்க. அங்க மேல வச்சுருக்காங்கல்ல இதை எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது தான் தெரியும் அந்த மருந்து எங்க இருக்குன்னு. ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு. இருங்க காட்டுறேன். என் கையில் நெகமே இல்லை. என்னது இது? ஆக்சுவலா இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு இது மேல வச்சீங்கன்னா கரெக்டா வெடியுது. கரெக்டா வருது இது. ஆக்சுவலா அப்படியே கொண்டு போய் வைப்போம். இது வந்து குர்குர் இது பேர். இதுவும் நல்லா இருக்கும். அந்த டின்னு வச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம அதே தான் இதுவும். இது வந்து 49 இது. ஆக்சுவலா வாசி ஃப்ளவர் பாட்டு தான். அதுலயே வந்து குர்குரே வந்து இந்த கிரீன் கலர் டாம் அண்ட் ஜெர்ரி. ஆக்சுவலா இதுவும் அதே மாதிரி தான்.
ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எல்லோ ரேஞ்சஸ் வச்சோம்ல அதுல வந்து இது ஒயிட் கலர் இது வைக்கலாம் இப்ப அதுல இது ஃப்ளவர் பாட் தான் இது ஆக்சுவலா 5 ஷாட் இது 5 கலர் 5 கலர் இருக்கு 5மே 5 கலர் இருக்கு 5மே வேற வேற கலர் இது ரோஸ் கிரீன் ரெட் ப்ளூ அண்ட் இது ஆரஞ்சு கலர் 5 கலர் மட்டும் ஆமா போல அண்ட் அவ்வளோதான் இந்த தீபாவளி vlog இது நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் நான் இதுக்கப்புறம் வெடிச்ச எல்லாமே நார்மலான வெடி தான் அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு ஸோ கீழே போயிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வெடிக்கலான்னு பார்த்தோம் பட் ஆனால் ரொம்ப குளிராக இருந்ததுனால வேணும்னு விட்டுட்டோம் அர்ஷாக்கு அப்புறம் ஆகாதுல்ல அதனால அண்ட் அவ்வளோதான் எங்களை போலவே நீங்களும் ஜாலியாக இந்த தீபாவளி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஹாப்பி தீபாவளி இதோட நம்ம நெக்ஸ்ட் லாங் வீடியோலையும் டெய்லி போகிற மினி விளாக்லையும் பார்க்கலாம் பாய்